அனைவருக்கும் வணக்கம். உங்கள் அவேர்னஸ் அப்பா கோவை மாவட்டம் எட்டிமடை பகுதிக்கு இன்றைக்கி அவேர்னஸ் அப்பா வந்திருக்கேன். இந்த பகுதியில் டயக்னோஸ்டெப் அப்படிங்கிற ஒரு இரத்த பரிசோதனை மையம் இருக்குது. அதன் உரிமையாளர் தான் அன்புமகன் கார்த்தி அவர்கள். இவங்களுடைய இரத்த பரிசோதனை நிலையம் மூலமாக நிறைய சேவை கலைந்த வேலைகள் செஞ்சிட்ருக்காங்க. அன்புமகன் கார்த்திட்டு இப்போ மகனே வணக்கம். கார்த்தி வணக்கம். நன்றிப்பா. மகனே சொல்லுங்கள், உங்களுடைய டயக்னோஸ்டெப் பற்றி சொல்லுங்கள். ஸ்டெப் அப்படின்றது என்ன அப்படின்னா, மேஜராக இப்போ நாங்கள் ஒரு 4000 டெஸ்ட் வரைக்கும் பிளட் டெஸ்ட் நம்மளால் எடுக்க முடியும். 4000 வெரைட்டிஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் டெஸ்ட் நம்மளால் எடுக்க முடியும். இதை நாங்கள் பேக்கேஜ் மாதிரி கம்பைன் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். எங்களுக்கு வெப்சைட்லேயோ இல்லை கால் பண்ணி சொன்னீங்க அப்படின்னா நாங்கள் உங்களோட டைரெக்டாக வீட்டுக்கே நாங்கள் பிளட் டெஸ்ட் எடுத்து கொடுத்துட்ருக்குறோம். ஸோ நம்மளோட டெஸ்ட் எல்லாமே ப்ராசஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா NABL லேபரேட்டரிஸில் தான் நம்மளோட ப்ராசஸ் பண்ணி கொடுக்கும். இந்த மாதிரி வயசானவங்களுக்கு நம்ம ஏதாவது ஒரு சேவை செய்யணும் அப்படின்றத நாங்கள் மெயினாக பண்ணிட்டு இருக்கோம். அது எப்படி பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, இப்போ ஒரு 90 வயசுக்கு மேலெல்லாம் எங்ககிட்ட பிளட் டெஸ்ட் எடுக்கிறாங்கன்னா அவங்களுக்கு முழுவதுமாகவே நாங்கள் ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்குறோம். அதே மாதிரி இப்போ ஒரு 80 வயசு 70 வயசு அப்படிலாம் வராங்கன்னா நாங்கள் ஒரு 50% ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 80% வரைக்கும் நம்ம ஃப்ரீயாக எடுத்து கொடுக்குறோம். அதே மாதிரி இப்போ கேன்சர் அஃபெக்டட் அப்படிங்கிறதும் அதே மாதிரி இதில் ஏழையாக இருக்காங்க, பணக்காரங்களாக இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் நோய்க்கும் தெரியாது. ஆனால் பணக்காரங்களாகவே இருந்தாலும் அவங்க என்ன மாதிரியான ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒன்ஸ் நமக்கு கேன்சர் அவங்களுக்கு கண்டறிஞ்சிட்டாங்க, டயக்னோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்றப்ப அவங்களுக்கு ஆகிற இந்த மாதிரியான மெடிசின் செலவு, பிளட் டெஸ்ட்லாம் ரொம்ப பெரிய காஸ்ட்லி. பட் நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த மாதிரியான கேன்சர் பேஷண்ட் ஒன்ஸ் டயக்னோஸ்ட் ஆகி வர்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு நாங்கள் இலவசமாகவே அந்த பரிசோதனைகள் செஞ்சு கொடுத்துட்ருக்கோம். அது ரிலேவெண்ட்டாக அவங்களுக்கு தேவைப்படுறதான டெஸ்ட்டு. அதே மாதிரி தான் நம்மளோட GH, அதாவது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பார்க்குற ட்ரீட்மெண்ட் பண்ணுறவங்களுக்கு நாங்கள் நியர்லி 50 to 60% ஆஃபர் கொடுத்துட்ருக்கோம். கேள்விப்படுறோம் 20 வயசு பசங்க 30 வயசு பசங்கள்லாம் ஹார்ட் அட்டாக் மாதிரி இறக்குறாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம். ஸோ அப்போ என்ன அப்படின்னா, இந்த அவேர்னஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஹெல்த் அவேர்னஸ், பேசிக்காக இருக்கிற ஹெல்த் அவேர்னஸ், அவங்க உடல் பருமனாக இருக்காங்களா, அவங்களுக்கு ஏதாவது சுகர் இருக்கா, இல்லை ப்ரெஷர் அதிகமாக இருக்குதா அப்படின்னு பார்க்கறதுக்கெல்லாம் நாங்கள் ஃப்ரீயாக ஹெல்த் அவேர்னஸ் கேம்ப் எங்களால் முடிகிற அளவுக்கு நாங்கள் நடத்திட்டு இருக்கிறோம். இப்போ ஒரு கேம்ப் நடத்துறதுக்கு மினிமம் ஒரு 100 to 200 பேர் வராங்க அப்படின்னா எங்களுக்கு ஒரு 5000 to ஒரு 10,000 அந்த மாதிரியான அமௌண்ட் செலவாகுது. எங்களுக்கு மந்த்லி வர ப்ராஃபிட்டை வச்சு அதில் நாங்கள் ஒரு டிவைட் பண்ணி மந்த்லி ஒரு 3 to 5 கேம்ப்ஸ் நாங்கள் நடத்தி. இது இவங்களுக்கு தொழில். அந்த தொழிலையும் அவங்க சேவையை கலந்து செய்யணும்னு விருப்பப்படுறாங்க. அதனால் இவங்களை பயன்படுத்திக்கிட்டு பொதுவாக காப்பகங்கள், கல்லூரிகள் போன்ற இடங்கள்லாம் எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. அங்கே மிகவும் குறைந்த கட்டணத்தில் நாங்கள் எல்லாத்துக்குமே ரத்த பரிசோதனை செய்கிறதுக்கான ஏற்பாடுகள் நாங்கள் செஞ்சு அங்கே அவங்களுக்கு ரிப்போர்ட்டு கொடுத்துருவோம். இன்றைக்கி பரிசோதனை, ரத்த பரிசோதனை வச்சு தான் ஒவ்வொருத்தருக்கும் உடல் நலத்தில் என்ன கோளாறு, என்ன இருக்குது என்ன இல்லைங்கிறத மருத்துவர்களை கண்டுபிடிக்கிறாங்க. அதற்கான ஒரு வழிகாட்டல் தான் இது. இந்த வாய்ப்பை அனைவருமே பயன்படுத்திக்கணும். அவேர்னஸ் அப்பா கேட்டுக்கிறேன். சோதனை செய்யணுமோ உங்களோட வீட்டுக்கே நாங்கள் பிளட் டெஸ்ட் எடுத்து கொடுத்துட்ருக்கோம். இதுக்கு நம்ம சின்ன அதாவது பேமெண்ட் வாங்கி தான் அந்த சர்வீஸ் பண்ணுறோம். ஆனால் அது இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது ஃப்ரீ கேம்ப் நடத்தணும், ஏதாவது ஒரு இடத்துல உங்களுக்கு ஸ்கூல், அப்பா சொன்ன மாதிரி ஸ்கூல், காலேஜஸ் அந்த மாதிரி இடங்கள்ல உங்களுக்கு இலவசமான ரத்த பரிசோதனை முகாம் வேணும் அப்படின்னா எங்களை நீங்கள் தாராளமாக அணுகலாம். எஸ்பெஷலி அப்பா சொன்ன மாதிரி முதியோர் இல்லம் அந்த மாதிரி எதுனாலுமே ஓகே, நாங்கள் எடுத்து கொடுக்குறோம். யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே பயன்படுங்க. ஏன்னா ஒரு தடவை அப்பா சொன்ன மாதிரி நீங்கள் செக் பண்ணிட்டு இப்போவே அதுக்கு தகுந்த மாதிரியான ப்ரிகாஷன்ஸ், ஃபுட்டு எல்லாம் நீங்கள் பார்த்து கேர்ஃபுல்லாக இருந்துட்டீங்கன்னா நம்ம ரொம்ப ஹெல்த்தியாக இருக்க முடியும். விட்டுட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் அது திரும்ப எடுக்க முடியாத ஒரு விஷயம் தான் நம்மளோட உடல். ஸோ அதனால் அப்பா இந்த வாய்ப்பை கொடுத்து நமக்கு இந்த மாதிரியான உங்கள் கிட்டலாம் எங்களை சேர்த்துனதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி கடன். ரொம்ப நன்றி.